ஹாய், இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு ஈவினிங் ஸ்நாக் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இந்த ஸ்நாக் ரெசிபி ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக வீட்டில் உள்ள பொருளை வச்சே ரெடி பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு இதுக்கு என்ன பொருள் வேணும் அப்படின்றத பார்க்கலாம். ஒரு கப் ரவை, ஒரு 4-5 பல் பூண்டு பேஸ்ட்டு, கொஞ்சம் ஓமம், மிளகாய்த்தூள், உப்பு. மிளகாய்த்தூள் வேண்டானீங்க, நீங்கள் மிளகாயவும் காஞ்ச மிளகாயும் பூண்டையும் அரைச்சிக்கிறலாம். இப்போது ரவையை மிக்சியில் போட்டு நல்லா ஃபைன் பவுடராக அரைச்சி எடுத்துக்கோங்க. ரொம்ப நல்ல ஃபைனாக வரல அப்படின்னா நீங்கள் சல்லடையில் ஜலிச்சுட்டு கூட 2 தடவை சேர்த்து அரைச்சிருக்கலாம். இப்போது இதில் உப்பு சேர்த்துருக்கேன். உப்பு சேர்த்ததுக்கப்புறம் ஓமம் சேர்த்துக்கோங்க. ஓமம் இல்லைன்னா சீரகம் சேர்த்துக்கோங்க, அதுவும் நல்லா வாசனையாக இருக்கும். இப்போது இந்த மாதிரி கையில் தேய்ச்சிட்டு இந்த ஓமத்தை சேர்த்தோம்னா நல்லா வாசனையாக இருக்கும், அதனால் நான் ஓமம் சேர்த்துக்கிறேன். பூண்டு அரைச்சி வச்ச பூண்டை சேர்த்துக்கிட்டேன். மிளகாய்த்தூள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. இப்போது ஒரு கொத்து கருவேப்பிலை பொடிசாக நறுக்கிட்டு இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறலாம். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ பிசைஞ்சிட்டேன். இப்போ இதுக்கு தண்ணி சேர்த்து பிசைஞ்சிக்கிறலாம். ஒரு 1/2 கப்பு தண்ணி ஊற்றிருக்கேன். இந்த அளவுக்கு லூஸாக ஃபஸ்ட்டு பிசைஞ்சிக்கோங்க. ஏன்னா அந்த ரவை தண்ணியை அப்சர்வ் பண்ணுறப்ப நல்லா ஊறி இறுக்கமாயிரும். அதனால் கொஞ்சம் மாவை ஃபஸ்ட்டு லூஸாக பிசைஞ்சிக்கிறலாம். ரவையில் தான் செஞ்சதுனாலே கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு சூப்பராக இருக்கும் இந்த ஈவினிங் ஸ்நாக்கு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த அளவுக்கு லூஸாக இதை பிசைஞ்சு எடுத்துக்கிறணும். நல்லா ஒரு 2 நிமிஷம் பிசைஞ்சதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் ஆயில் சேர்த்து நல்லா இன்னும் 2 தடவை பிசைஞ்சிட்டு நம்ம மூடி வச்சுருவோம் ஒரு 10 நிமிஷம். நல்லா ஸ்மூத்தாக பிசைஞ்சிட்டிங்கன்னா மாவு நல்லா சாஃப்டாயிரும். கொஞ்சம் லூஸாக பிசைஞ்சுக்கோங்க, அப்புறம் இறுக்கமாயிரும் மாவு. இப்போ இதை மூடி வச்சிடலாம். 10 நிமிஷம் கழித்து பார்க்கலாம். இப்போ 10 நிமிஷம் கழித்து மாவை ஓப்பன் பண்ணி பார்ப்போம். பாருங்கள், மாவு இருந்ததுக்கு இப்போ நல்லா ஊறி நல்லா சாஃப்ட் ஆயிடுச்சு. கொஞ்சம் டைட்டாகவும் ஆயிடுச்சு மாவு. இதை ஒரு சப்பாத்தி கல்லில் வச்சு நம்ம சப்பாத்திக்கு மாவு பிசைகிற மாதிரியே கொஞ்சம் நல்லா பிசைஞ்சுக்கிறணும். உங்களுக்கு விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி ஒரு பெரிய பால்ஸாக மாவை உருட்டிக்கோங்க. கொஞ்சமாக மாவு டஸ்ட் பண்ணிவிட்டு, கோதுமை மாவு தான் டஸ்ட் பண்ணுறேன் நான். டஸ்ட் பண்ணிவிட்டு இப்போது நல்லா தேய்ச்சிக்கிறலாம். சப்பாத்தி நார்மல் சப்பாத்தி எப்படி தேய்க்கிறோமோ அதே மாதிரி தேய்ச்சிக்கோங்க. சப்பாத்திக்கு கொஞ்சம் கனமாக தேய்ப்போம், அதை விட நல்ல மெல்லிசாக தேய்ச்சிக்கோங்க. மெல்லிசாக தேய்ச்சிங்கன்னா நல்ல பொறு பொறுன்னு சூப்பராக இருக்கும், சீக்கிரமாகவும் வெந்துடும். இப்போ இதை நம்ம ஷேப்ஸாக கட் பண்ணிக்கலாம். ஷேப்ஸ் நம்ம விருப்பம்தான். உங்களுக்கு என்ன ஷேப் ரவுண்டாக வேணும்னாலும் ரவுண்டாக ஏதாவது மூடி வச்சு ரவுண்டாக போட்டுக்கோங்க. அப்படி இல்லைன்னா கத்தியை வச்சு இந்த மாதிரி டைமண்ட் ஷேப்போ ஸ்கொயர் ஷேப்போ விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இது கல்லுலலாம் ரொம்ப ஒட்டாது, எடுக்கிறதுக்கு கஷ்டமாலாம் இருக்காது. நல்லா ஈஸியாக கட் பண்ணோன்னா நம்ம எடுத்துக்கிறலாம். அப்படி 1-2 ஒட்டிட்டு வந்தாலும் கூட எண்ணெயில் போடும்போது நல்லா தனித்தனியாக வந்துடும். பாருங்கள், நான் கையில் எடுத்து காமிக்கிறேன். எடுக்கிறதுக்கு ஈஸியாக வந்துடும். இப்போ எண்ணெயை சூடு பண்ணிவிட்டு இதை பொரித்து எடுத்துக்கிறலாம். எண்ணெயை ஃபஸ்ட்டு நான் நல்லா ஹீட் பண்ணிவிட்டு அடுப்பை ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுக்கிறேன். போட்டோன்னே நல்லா புஷ்ஷுன்னு எலும்பி வந்துடும். நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிறது எல்லாத்தையும் போட்டுக்கிறலாம். ஃபஸ்ட்டு ஒரு பக்கம் வெந்ததும் அப்புறம் நல்லா திருப்பி விடுங்க. அந்த சலசலப்பெல்லாம் அடங்கினதுக்கப்புறம் நம்ம எடுத்துக்கிறலாம். நல்லா மொறுமொறுன்னு பொரிஞ்சிருச்சு. இப்போ இதை நல்லா திருப்பி விட்டுருங்க. அடுப்பை கொஞ்சம் மிதமான சூட்டில் வச்சே பொரித்து எடுங்க.
இப்போ நல்லா செவந்து வந்துருச்சு, சலசலப்பெல்லாம் அடங்கிருச்சு. இப்போ நான் இதை எடுத்துக்கிறேன். இதே மாதிரி மற்ற எல்லாத்தையும் போட்டு எடுத்துக்கிறலாம். சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ரொம்ப நேரம் டைமும் எடுத்துக்கிறாது, சீக்கிரமாக செஞ்சிடலாம். இப்போ நான் எல்லாமே போட்டு எடுத்துட்டேன் பாருங்கள். நல்லா மொறு மொறுன்னு கிறிஸ்பியாக சூப்பராக இருக்குது. உடச்சி காமிக்கிறேன். நல்லா பொறு பொறுன்னு நல்லா வந்திருந்தது. இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி வந்ததுன்னு ஃபீட்பேக் மறக்காமல் கமெண்ட்ஸில் கொடுங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் என்னோடய புது புது வீடியோஸ் உங்களுக்கு கிடைக்கும். தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள்.